அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 20க்கு 24 அளவுள்ள ஒரு வாழ்த்து மடல் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. இந்த டிசைனை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கஸ்டமர் கொடுத்ததெல்லாம் வெறும் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவை பார்க்க ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதை நம்ம ஒர்க் பண்ணி எந்த அளவில் அவுட்புட் கொண்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இதோட பேஸ்டி ஃபைலை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதிலேருந்து தான் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து மறுபடியும் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் இந்த டிசைனு. இவங்க கஸ்டமர் கொடுத்த ஃபோட்டோ எல்லாமே எப்படி உங்கள் ஃபோட்டோலாம் ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரி கலர் கரெக்ஷன் இதை பண்ணாமல் இருந்துச்சு. எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி Ctrl+0 இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாமே தனித்தனியாக நம்ம எடுத்து அதை கஸ்டமருக்கு இந்த ஷூ இதெல்லாம் நம்மளாம் செட் பண்ணது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக இருக்க மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஓகே, இதோட அளவு என்னென்னு பார்த்துருவோம். இமேஜ் சைஸு இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 20க்கு 24, ரெசல்யூஷன் 200 வச்சுருக்கேன். ஓகே, 20 வித்து, 24 ஹைட்டு. ஓகே, ரெசல்யூஷன் 200. ஓகே, இப்போ வச்சுட்டு நம்ம புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேடோஸ் மற்ற இந்த பேக்ரவுண்டு இந்த சேரு எல்லாத்தையும் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு லேயரை தனியாக நம்ம மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சிஸ்டம் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் லேயர் ஏதோ ஒன்று மெர்ஜ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துக்கிறேன். நிறைய கொண்டு வச்சாச்சு. அப்புறம் இந்த சாமி படம் மேலே, அப்புறம் வாழ்த்துக்கள் 1000 அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டு மேலே அந்த டெக்ஸ்ட்டு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் மேல் உள்ளதை அப்படி நான் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளையோட நேமு, அதுக்கு பிறகு இந்த டேட்டு, அந்த டீட்டெயிலு மூவ் பண்ணி இப்படி கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டிசைனை கொண்டு வச்சுக்கிறேன். ஓவரால் இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேக்ரவுண்டு செட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அளவு நம்ம ஏதோ தப்பாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஓகே, நம்ம பெத்து ஹைட்டை நம்ம 24 வச்சுருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த ஷேப்பாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, இன்ச்சஸில் வச்சுட்டு விட்த்து 24, ஹைட்டு 20 வைக்கும்போது நமக்கு கரெக்டான அந்த அளவு கிடச்சிரும் நமக்கு. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோஸை இந்த அளவில் இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். அப்புறம் இவங்க தான் இந்த வாழ்த்து மடல் கொடுக்குறவங்க, அவங்களோட டீட்டெயிலு. அப்புறம் இவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட பேரண்ட்டு, அவங்க நேமு, அந்த டீட்டெயிலு. அப்புறம் ஒரு கவிதை,
வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கான ஒரு கவிதையை கொண்டு வந்துருக்கு. எல்லாமே எடிட்டபிள் தான். வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம எடிட் பண்ணி டைப் பண்ணி அதை எடிட் பண்ணும்போது டைம் எக்ஸஸ் ஆகும். பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம டிசைனை மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, மற்றபடி இந்த டெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படி எடுத்து நம்ம போட்டுறோம். உங்களுக்கு இதில் வேறு எதனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டு செட் பண்ணோம். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு வந்து ஒரு கலர், ஒரு மல்டி கலர் பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு நார்மலாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லைடரை வந்து லைட்டாக அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி ஓகே, எனக்கு இந்த அளவு ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து நம்ம கிராஃப்டில் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம என்ன அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவில் உள்ள இன்சைடில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசைன் தெரியும். வெளியில் உள்ள அந்த மற்ற டிசைன்லாம் வந்து இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு கண்ட்ரோல் டி போட்டு காமிக்கிறப்போ இந்த எக்ஸஸ் சைஸில் இந்த சைஸுக்கும் வெளியில் உள்ளது எல்லாமே கட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். வெளியில் உள்ள இந்த லேயர்லாம் கட் பண்ணிட்டோன்னா ஹேங் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த சைடுக்கும் வந்து இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு ஃப்ளிப் டு ஹரிசான்டல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டபுள் லேயர், அதாவது வந்து ரெண்டு லேயரும் டிஃப்ரெண்ட்டு பேக்ரவுண்டு, ஒரே பேக்ரவுண்டு, கலர் மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் வேரி பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதுக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸுக்காக ஒரு பேக்ரவுண்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த லேயரு இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் டிசைன் எடுத்து நான் அதில் இந்த அளவில் வச்சுட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இவங்க உட்காந்துருக்காங்க, பட்டு ஆனால் வந்து அது ரியலாக இல்லை, நம்ம செட் பண்ண மாதிரி இருக்குது. ரியலாக இருக்கிறதுக்காக இங்கே வந்து இங்கே ஏதோ ஒரு ரிப்பன் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அவங்க லோகோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஆர் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்து ஒயிட்டை ஃபில் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் 1000 இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஃபோட்டோவையும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். ஓகே, கொண்டு வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேமு, இவங்க லோகோ ப்ளஸ் அந்த நேமு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். டெக்ஸ்ட்டையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து வேறு எதனும் இந்த பேக்ரவுண்டு எதுவும் நம்ம ஆட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்காக வேண்டி ஒரு டெம்பிள் ஆர் மயில் உள்ள ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சாமி இருக்கா மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. ஓகே,
இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் கிடைக்கும். இதை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். வந்து வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் சொன்ன மாதிரி கிராஃப்டில் யூஸ் பண்ணிட்டு இந்த லேயரில் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் வெளி சைடில் உள்ள அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்டு எல்லாமே கட் ஆகிடும். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளையை வந்து நம்ம தனித்தனியாக செட் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரியலாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேரு அதில் வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N கொடுத்தோன்னா எனக்கு இந்த சேருக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஒன்று ஆட் ஆகும். இதே நம்ம வந்து வேறு எங்கேயோ வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு லேயரில் வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணும் போது ஒரு முறையும் இந்த லேயரை வந்து மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக வேண்டி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ்ஷோட ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதை வந்து மல்டிபிள் அப்படிங்கிறதில் வச்சுக்கிறேன். இப்போ நார்மலாக இந்த லேயரை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். லேயரை எடுத்துகிட்டு காமிச்சிருக்கோம். இந்த லேயரை வச்சுட்டு பார்க்கும்போதுக்கும் அவங்க ரியலாக நம்ம ஸ்டாண்ட் பையில் உட்காந்துருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இந்த லேயரை வைக்காமல் இருக்கும்போது நம்ம செட் பண்ணது தெளிவாக தெரியுது உங்களுக்கு. ஓகே, இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு உங்கள் இந்த ஷேடோவுக்காக வந்து ஷூவோட ஷேடோவுக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஓகே, அப்புறம் இந்த கால்னா சேரோட கால் பகுதிக்காக. ஓகே, இப்போ இதை கொண்டு வந்துட்டு இப்போ எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணி விட்டுட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு ரியலாக நமக்கு உட்காந்துருக்க மாதிரி தெரியும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் லேயர் உள்ள இமேஜஸ் தான். அது எல்லாமே நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது தனி லேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது எல்லாமே வந்து எடிட்டபிள் டிசைன் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேறு எதுனும் இந்த லேயரை வந்து டவுன்லோடு பண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நான் செந்தமிழ் ஃபாண்ட்டு இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, முன்னாடி யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் SR ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நம்மள்கிட்ட அது ஃபாண்ட்டு செந்தமிழ் ஃபாண்ட்டு இல்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. ஓகே, இந்த வாழ்த்து மாடலோட PHP ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.